கொஸ்டின் நம்பர் 179 ஆக்சுவல் பேப்பரில் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ரெண்டு டேட்டா கடையில் இருக்க கோவேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க 10, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 16, அப்புறம் இன்னொரு வேல்யூக்கு வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 9 கொடுத்துட்டாங்க. ஒட்டுறவு கெழு அதோட மதிப்பு இப்போ இங்கிலீஷில் பார்த்தோன்னா அது பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அல்லது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. 0.333, 0.833, 0.245, 0.924. கொஞ்சம் இது வந்து நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் பார்த்துடலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் பார்க்கணும், நீங்கள் ஆப்ஷன்ஸுமே பார்க்கணும். போன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 19 பாயிண்டில் இருக்குது எல்லாமே. பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, 0.3, 0.8, 0.2, 0.9 அப்படின்னு வேரி ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ல கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், அதாவது வெறுமனே நமக்கு இதை பார்க்கக்கூடாது, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அதை ரிலேட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கோவேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இது. ஓகே, இந்த ஃபார்முலா தான் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். என்ன ஆர்டரில் கொண்டு போகலாம், இது எல்லாமே கிவன் வேல்யூஸு, ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணலை. இது எக்ஸாம் ஹாலில் நம்ம பண்ண போகிறதில்ல. கோவேரியன்ஸ் வந்து 10, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு 16, வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 9. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ன்னு இருக்கும். இந்த வேரியன்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள ரிலேஷன், வேரியன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இதான் இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன். இப்போ நமக்கு இது தெரியும், வேரியன்ஸ் தெரியும். அப்போ வேரியன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதுன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். அதுவும் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கணும், மைனஸ் சைன் போட்டக்கூடாது. அப்போ இது +4 ஆயிடும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது வேரியன்ஸ் ஆஃப் ஒய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எனக்கு சிக்மா ஒய் வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, அப்போ 3ன்னு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு நமக்கு தெரிஞ்சுன்னா போதும், நேரம் எங்கே வந்துடலாம்னா இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். மெட்டீரியலில் டிஸ்பிளே பண்ணால் அதே ஃபார்முலா. இந்த ரோங்கிறது யூஸ்வலாக கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு நொட்டேஷன் ரோ. இதில் என்ன அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்க கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 6ன்னு வருமா, 5/6 கேன்சல் பண்ணும்போது ஓரளவு கண்டுபிடிச்சாலே போதும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. 0 பாயிண்ட்டு, இப்போ பாயிண்ட் வைக்கும்போது இங்கே என்ன பண்ணிக்கிறோம், 0 சேர்த்துக்குருவோம். அப்போ 8 இந்த அளவு கண்டுபிடிச்சாலே போதும். 8 6 are 48, 48க்கு அப்புறமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா, பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 0.8 கண்டுபிடிச்சாலே போதும், ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஏன்னா 0.8 அப்படின்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். வணக்கம் சார். இதுக்கு மூலம் சார் கொஸ்டினை பார்த்தா இருக்குங்க சார். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து எப்படியாப்பட்ட கொஸ்டின் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பார்க்குற கண்ணோட்டம், கொஸ்டினை பார்க்குற கண்ணோட்டமே மாறி இருக்கு. வெரி குட் சார், சூப்பர் சார். இதுதான் சார், இதான் நமக்கு வேணும். என்னோட எய்மே அதான். இதுக்கு முன்னாடினா நான் கொஸ்டின் படிச்சிருவேன் சார், அதுக்கப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் கொடுப்பேன், ஆப்ஷன் பார்க்க மாட்டேன். இப்போ வந்து கொஸ்டின் படிச்சுட்டு ஆப்ஷனும் பார்த்து அதுல எது மிஸ்டேக்கா இருக்குன்னு ஒமிட் பண்ணிட்டு அப்புறம் சேமா இருக்கிறது எக்ஸாக்டா எது வரும்னு கெஸ் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கோம், பண்ணிருக்கோம். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், பிரச்சனை இல்லை. இன்னும் டைம் பத்த மாட்டேங்குது சார். அதுக்கு தான் இதை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த டைம் இது வந்து கரெக்டா வந்துடும். ப்ராக்டிஸ் தான், ஒன்றும் இல்லை. இப்பதான் சார் அந்த 50-50 இப்பதான் சார் நாங்க ரீச் பண்ணிருக்கோம். இந்த 4 ஆப்ஷன்ல இப்பதான் 2 ஆப்ஷன் எப்படி எமிட் பண்றதுன்னு இப்பதான் ஆஃப்டர் யுவர் கிளாஸ்க்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் எங்க கண்ணோட்டத்தையே கொஞ்சம் மாத்தி இருக்கோம். எப்படி சொல்றேன்னா, நாங்க ஆப்ஷனே பார்க்க மாட்டோமே, கொஸ்டின் இதுதான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டக்கு நீங்க சொன்னீங்களா சமேஷன் ஆஃப் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் போட்டோனே நான் ஃபார்முலா போட்டு டெரைவ் பண்ணி எல்சிஎம் எல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் அதை.